Hi, hello. I am Dr. Aburum Saravanan. I am family physician, diabetologist, Dr. Chidambaram Memorial Hospital, Madurai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டயபிட்டிஸ் பத்தின மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சுகரே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மித். ஃபேக்ட் என்னன்னா எல்லா கண்டென்ட்லயும் எல்லா ஃபுட்லயுமே சுகர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ எந்தெந்த ஃபுட்ல சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மித். ஃபேக்ட் என்னன்னா சில வகை பழங்கள்ல அந்த சர்க்கரை தன்மை கம்மியா இருக்கும். நமக்கு எளிதா கிடைக்கக்கூடிய பழங்கள் நமக்கு பக்கத்திலே நிறைய இருக்கு. நெல்லிக்காய் கிடைக்குது, கொய்யாக்காய், பேரிக்காய், பிளம்ஸ், அதுக்கடுத்து வாட்டர் மெலன்ல கொஞ்சமா சின்ன பீஸ் அளவு, ஆப்பிள், ஆரஞ்சஸ் அந்த மாதிரி உள்ள பழங்கள் எல்லாமே கையளவு எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க தவிர்க்கக்கூடிய பழங்கள் என்னன்னா அந்த மா, பலா, வாழைன்னு சொல்ற முக்கணிகள், மெயினா வாழைப்பழம், இது எல்லாமே சர்க்கரையை உடனடியா ரத்தத்துல கூட்டிடும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இதையும் நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். சுகர் லெவல்ஸ் நமக்கு நார்மலா தான் இருக்கு, அதனால மாத்திரைகள் மட்டும் எடுத்தா போதும், அந்த மாத்திரைக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. டாக்டர்ஸை பார்க்காம மாத்திரைகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு மித்து. அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்க மெடிசின்ஸ் கரெக்டா சுகரை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத கரெக்டான ஒரு இடைவெளியில நீங்க சுகர் மானிட்டரிங் பண்ணணும். பண்ணாம வெறும் மெடிசின்ஸ்னால நமக்கு கண்ட்ரோல் கிடைக்குதுன்னு நினைச்சா அது தப்பு. 3 மாசத்துக்கு ஒரு தடமாவது உங்க மருத்துவரை பார்த்து அந்த மெடிசின்ஸ்ல எதுவும் சேஞ்ச் இருக்கா என்ன ஏதுங்கிறத நீங்க கேட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணாதான் நல்லது. ஏஜ் ஆனாதான் சுகர் வரும் அப்படிங்கிறது ஒரு மித். ஃபேக்ட் என்னன்னா இப்ப 25% நிறைய பேருக்கு சுகர் வந்துருது. காரணம் உடல் பருமன், பல வகை உணவு வகைகள், அவங்களோட தூக்கம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்கு. அப்பா அம்மாவுக்குள்ள சர்க்கரை கிடையாது, எங்க ஃபேமிலியில யாருக்குமே சர்க்கரை இல்லை, அப்ப எனக்கும் சர்க்கரை வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு மித். ஃபேக்ட் என்னன்னா இள வயதிலேயே சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வருது. அது உங்க ஜெனட்டிக்கா இல்லைனாலும் உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ், உங்க ஃபுட் ஹேபிட்ஸ், பல செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த சர்க்கரை நோய் இள வயதிலேயே வருது. உங்க பேரண்ட்ஸ்க்கு இல்லைனாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அறிகுறிகள்லாம் இருந்தா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உடல் எடை திடீர்னு குறையுது, நா வறட்சி, தூக்கம் இல்லாம போறது, பாதங்கள்ல எரிச்சல் இருக்கு, கை கால்கள்ல குடைச்சலான வலி இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு பிறப்புறுப்புல அரிப்பு இருக்கு, இதெல்லாம் இருந்தா உடனடியா உங்க பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு சர்க்கரை இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை குறித்த உங்களுக்கு விவரங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.